வணக்கம் நண்பா. மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் நம்மிடம் இல்லாத ஒன்றை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நன்றாக இருக்கும், பெரிய வீடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று இல்லாதவற்றை பட்டியலிட்டு கவலைப்படுகிறோம். ஆனால் நாம் சாதாரணமாக நினைக்கும் நம்மிடம் ஏற்கனவே உள்ள பல விஷயங்கள் உலகில் பல கோடி மக்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கிறது. நாம் எப்போது நம்மிடம் இருப்பவற்றின் மதிப்பை உணர்ந்து நன்றி செலுத்துகிறோமோ அப்போதே நம் வாழ்வில் உண்மையான நிம்மதி பிறக்கும். இல்லாததை தேடி அலையும் போது இருப்பதை ரசிக்க மறந்துவிடுகிறோம். நம் வாழ்வில் தற்செயலாக யாரையும் நாம் சந்திப்பதில்லை. ஒவ்வொரு சந்திப்பிற்கு பின்னாலும் ஒரு மறைமுகமான காரணம் அல்லது விதி இருக்கிறது. சில மனிதர்கள் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம் அல்லது வலிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மூலம்தான் நாம் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்ற பெரிய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்னும் சில மனிதர்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள். நாம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல அவர்கள் பாலமாக இருந்து வழிகாட்டுவார்கள். நல்லவர்கள் நினைவுகளை தருகிறார்கள், கெட்டவர்கள் பாடத்தை தருகிறார்கள். நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கினால் அதில் ஒன்று வெற்றி பெறுவீர்கள் அல்லது தோல்வி அடைவீர்கள். இரண்டு நிலைகளிலும் உலகம் உங்களை கவனிக்கும். வெற்றி பெற்றால் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். தோல்வி அடைந்தால் அது ஒரு பாடமாக அமைந்து வரலாற்றில் பதியும். எதையுமே முயற்சி செய்யாமல் மற்றவர்கள் செய்வதை தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்லது விமர்சனம் செய்பவர்கள் வரலாற்றில் எப்போதும் நினைவுகூரப்படுவதில்லை. அவர்களுக்கு எந்த அடையாளமும் கிடைப்பதில்லை. வாழ்க்கை எனும் களத்தில் இறங்கி போராடுபவர்களுக்கே அங்கீகாரம் கிடைக்கும். தயங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. வீழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முயலாமல் இருக்காதே என்பதே இதன் சாரம்சம். நம்மால் எதையும் செய்ய முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை போராட்டங்களுக்கு நடுவில் நம்மை தளர்ந்து போகாமல் இருக்கச் செய்யும் முதல் ஆயுதம். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை நோக்கி பயணம் செய்கிறோம் என்பதில் குழப்பம் இல்லாத அறிவு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. தன்னம்பிக்கையும் தெளிவும் இருந்தாலும் அதை செயல்படுத்த துணிச்சல் வேண்டும். தடைகளைக் கண்டு அஞ்சாமல் முன்னேறும் தைரியமே நம்மை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். சில நேரங்களில் மக்கள் தேவையற்ற கேள்விகளை நம்மிடம் கேட்கலாம். அந்த இடத்தில் நாம் விளக்கம் கொடுக்க முயற்சிப்பது அதிக குழப்பத்தையே விளைவிக்கும். அது போன்ற தெளிவில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதே புத்திசாலித்தனம். அந்த மௌனம் பல அர்த்தங்களை சொல்லும். வாழ்க்கையில் இன்பம், துன்பம், கோபம் அல்லது அவமானம் என எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ள மிகச்சிறந்த ஆயுதம் புன்னகை. நாம் கோபத்திற்கு கோபத்தால் பதில் அளிப்பதை விட ஒரு சிறிய புன்னகையை பதிலாக கொடுத்தால் அந்த சூழ்நிலையே மாறிவிடும். இது உங்கள் மன அமைதியை காப்பதோடு உங்களை எதிர்ப்பவர்களையும் சிந்திக்க வைக்கும். தேவையற்ற இடத்தில் பேசாமல் மௌனமாக இருப்பதும் கடினமான நேரத்திலும் முகம் சுளிக்காமல் புன்னகையை கடைபிடிப்பதும் ஒருவரை மிகச் சிறந்த மனிதராக மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.